அண்ணனை ஜெயிக்க வச்சுருக்கீங்க. நம்ம விஜய் அண்ணா சிஎம் ஆயிட்டார். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது எவ்வளோ போராட்டமாக இருக்கும். யாரோ சொன்னாங்க தாவேக்கா ஜெயிக்காது அப்படின்ட்டு. இப்போ தாவேக்கா தான் ஜெயிச்சிருக்கு. அவங்க நிலைமையை பார்த்தா 0. எப்படி ஒரு இதை உறுதியாக சொல்லலாம் தாவேக்கா ஜெயிக்காது அப்படின்னு எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் இப்போ தாவேக்கா தான் ஜெயிச்சிருக்கு. அது எப்படி? முயற்சியை விடலை. யார் சொன்னாலும் விடலையே. விட்டுருந்தா இதெல்லாம் போயிருக்கும் தான். விடாமுயற்சியாக செஞ்சோம். ஒரு சின்ன குழந்தைங்க சொல்லுது விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. இப்படி சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். சின்ன குழந்தைங்க சொல்கிறதே இப்போல்லாம் பார்க்க முடியலங்க. அப்படி சொன்னவங்க யாராக இருந்தாலும் ஒழுங்காக இருந்துக்கங்க. இனிமேல் தாவேக்கா ஜெயிக்காதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ சிஎம் ஆயிருக்கு தாவேக்கா ஜெயிச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் இது ஒரு மட்டும்தான். மக்கள் எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டதுக்கு நன்றி. இது மட்டும்தான் நான் கேட்பேன். நம்ம அண்ணனை தலைவராக்குனதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஆனால் அவரை கஷ்டப்படுத்தின எல்லாத்துக்கும் நல்ல நன்றிங்க. தாவேக்கா ஜெயிக்காதுன்னு தான் எங்கள் கிழவிங்கெல்லாம் சொன்னிச்சு. எங்கள் ஊரில் கிழவிய ஓட்டே போடலை. டிவிக்கு வந்து எனக்கு கோவம். எப்படி நீங்கள் தாவேக்கா ஜெயிக்குதுன்னு சொல்லலாம், ஜெயிக்காதுன்னு சொல்லலாம் அப்படின்னு எனக்கு வந்தது. யார் சொல்லுவா இதுதான் நடக்கும் அப்படின்னு? நிச்சயமாக சொன்னாங்க தாவேக்கா ஜெயிக்காது. இப்போ நிலமையை பார்த்தா அவங்க நிலமையை பார்த்தா தான் 0. நாம் தமிழர் கட்சியெலாம் தாவேக்காவை வச்சு செஞ்சது. இப்போ அந்த ஜூலி இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? அந்த நாம் தமிழர் கட்சியில் எங்கே போணுச்சு அப்படின்னு ஒன்றுமே தரல. அவங்க நாம் தமிழர் கட்சியில் ஒன்று கூட இல்லை. மொத்தமாக 0 தான். எதுக்கு எல்லாத்தையும் இப்படி ஏமாற்றி இதெல்லாம் பண்ணணும்? நாம் தமிழர் கட்சிக்கு தான் இப்போ இந்த வீடியோவே. இந்த நாம் தமிழர் கட்சி இருக்கே, தாவேக்கா ஜெயிக்காதுன்னு மட்டுமே சொன்னாங்க. ஒரு வாயில் கூட ஜெயிக்கும்னு சொல்ல. இன்னும் எங்களால் சாப்பிட கூட முடியலன்னா காலையிலே இருந்துச்சு காக்கி டவுசர்லாம் போட்டு போனேன்னு வீடியோலாம் போட்டிருக்காங்க. எதுக்கு முட்டை வாங்கிட்டு வெளியேற்றிட்டாங்க. எதுக்கு பேசணும்? கத்தி வளர்த்த கட்சியா?